நான் பார்த்தீங்கன்னா வந்து போடா தகுடியா பையனே. வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் பேசுகிறேன். சரிங்களா, ப்ளாக்னு பண்ணால் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ரொம்ப வந்துக்குது. அது எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒசூர் போயிருந்துக்கோ இல்லையா, அந்த ஒசூர் போகும்போது வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் ப்ரோ த்ராட்டல் அப்படின்னு ஒரு சின்ன நீங்களே பார்த்துருந்துக்குவீங்க. அது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் கூட அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸை நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னத்துக்கு இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வ்ளாகை போட்டுருந்தேன்னு. சரி பண்ணு அதில் வந்து கமெண்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அது எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6000 to 7000 ப்ளஸ் கமெண்ட்ஸ் வந்துக்குது. 7000 படிக்கிறாங்கன்னு யோசிங்க வந்து 7000 படிக்கல. அதுலேருந்து சில கமெண்ட்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன்னு அந்த கமெண்ட்ஸை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம் அதை பற்றி. சார் நம்ம வீடியோ வந்து யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் நம்ம வீடியோ வந்து யாருன்னா இந்த பெரியங்கோ, இந்த அண்ணா அக்கா தங்கச்சி ஃபேமிலிஸு, ஸோ உங்கள் சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிஸு, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட மம்மி டாடி யாரா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து அவங்கள தப்பாக நினச்சி வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மாதிரி வீடியோ நான் வந்து ஏன்னா சொல்ல போகிற விஷயம் வந்து அந்த மாதிரி நான் பேட் கமெண்ட்ஸ் வந்துக்குது, அது ஓப்பனாக பேச போகிறேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் படிக்க போகிறேன், மற்றபடி வேறு இதில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் என்ன தப்பு இருக்குது, ஏன் மேலே தப்பு இருக்குதா, அது அவங்க மேலே தப்பு இருக்குதா அப்படின்னு வீடியோ ப்ளே பண்ணுறோம், போய் பாருங்கள். அது த்ராட்டல் திமுறா இவங்களுக்குலாம், இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். நம்மளும் என்ன ஒரு நாள் பைக் வாங்குவோம் இல்லை, அப்போ தெரிய வருது எவ்வளோ திமுறு போகிறான் அவனுக்கு. த்ராட்டல் பண்ணால் பண்ணவே மாட்டேங்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடா லூசுக்கு அப்படின்னு ஸோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓடா லூசுக்கு அப்படின்னு அது யாத்தான் நம்ம போய் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்துக்கிறேன், என் மேலே தப்பு இருக்குது. நான் ப்ரீவியஸ் வ்ளாகில் கூட சொல்லியிருக்கேன், என் மேலே தப்பு இருக்குது ஒத்துக்கிறேன்னு. ஆக்சுவலாக நான் ஒரு பைக்கை நான் ஒரு பைக் ஒரு சண்டை பார்த்தோன்னா வந்து எனக்கு ஃபுல் எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் வந்து அந்த இடத்துல நான் கேட்டேன் ப்ரோ த்ராட்டல் அப்படின்னு. அந்த வீடியோ கூட சொல்லிக்கிறேன் சாரி. அந்த இடத்துல டோல் அதெல்லாம் பார்க்கல. நான் அந்த கேட்டு சாரி அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த பையன் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறான், போடா லூசுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டே புண்டை நீ கேட்டால் பண்ணணுமா, எவ்வளோ பேரை பார்த்து இருக்க நீ. இது ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன கமெண்ட் பண்ணியாருன்னு. டே புண்டை நீ கேட்டால் பண்ணணுமா, எவ்வளோ பேரை பார்த்து இருக்க நீ. ஏன்னா புரியல எனக்கு. சரி, இது இக்னோர் பண்ணுற கமெண்ட்டு. ஸோ தேர்ட் கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து உன் இன்ஸ்டா புண்டைக்கு அவன் த்ராட்டல் பண்ணணுமா, பண்ண முடியாது ப்ரோ. இன்ஸ்டா புண்டை எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கு இன்ஸ்டா புண்டைக்கு அது ஏன் இஷ்டத்துக்கு நான் அந்த வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக நான் போயிட்டு வரும்போது அந்த இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஆச்சு. சார் வந்து அதை எடிட் பண்ணி இந்த மாதிரி சேட் மியூசிக்லாம் போட்டுக்கோ. அந்த இவ்வளோ பார்த்தா உன் இன்ஸ்டா புண்டைக்கு அவள் த்ராட்டல் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ ஃபோர்த்து கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து புண்டை பெட்ரோல் போட்டு பாருடா தெரியும் உனக்கு. என்ன இது ஒன்றும் புரியல. நான் வந்து அப்போ நானா தண்ணி போட்டால் ஓட்டிங்கிறேன், நான் பெட்ரோல் போட்டு தானே ஓட்டிங்கிறேன். எனக்கான கஷ்டத்தில் தானே நான் பெட்ரோல் எவ்வளோ விற்கிற விலைக்கு விலைவாசி அதெல்லாம் வந்து எனக்கே தெரியும். இவன் நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புண்டை பெட்ரோல் போட்டு பாருடா தெரியும் அப்படின்னு. தண்ணி போட்டு ஓட்டிங்கிறானா இல்லை டீசல் போட்டு ஓட்டிங்கிறானா இல்லைன்னா தள்ளின்னு ஓட்டிங்கிறேன்னு. நான் ரைடுக்கு நான் போனால் நானும் பெட்ரோல் தானே போட்டு ஓட்டிங்கிறேன். தெரியாத. ஸோ ஃபிஃப்த்து கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து பைத்கார கூதி ப்ரோ நீ. ஐயோ பைத்கார எனக்கு நான் ஒரு பைக்கர். நான் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், எனக்கு அதை பண்ணுறேன். நான் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்க பைத்காரங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கமெண்ட் பண்ணுற இவன் வந்து பைத்கார இல்லைன்னா நான் அந்த இடத்துல நான் கேட்டேன்னா நான் பைத்கார கூ அப்படின்னு கேட்குறேன். ஸ்காட் யாராவது தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்த கமெண்ட்ஸ் பார்த்தா பச்சுங்கிறேன்னு, மற்றபடி இன்னும் ஓப்பனாக பேசலன்னு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் பச்சுங்க. நீங்களே கீழே கூட போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. வந்த கமெண்ட்ஸ் தான் பச்சுங்க, மற்றபடி நான் வேறு பேசல. அப்படியே நீங்கள் இந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன் சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து
பெரிய ஜுன்னி இவ பெரிய ஜுன்னி இவர் பண்ண சொன்னால் பண்ணுவாங்களா? அவள் வந்து வேறு இதில் சொல்லிக்கிறான் சார் ஓப்பனாக சொல்கிறாரு. பெரிய சுன்னி இவர் சொன்னால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல வந்துக்கிறா. இவனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்லை சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக பேசுகிறதா கேட்ட வார்த்தை அதுக்கும் ஜுன்னி அப்படி சொல்லிக்கிறான். பெரிய சுன்னி இவர் பண்ணால் சொன்னால் பண்ணுவாங்களா? ஆமாடா, நான் ஒரு பைக்கர்ரா, இன்னொரு பைக்கரை பார்த்தீங்கன்னா நான் கேட்டால் அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டேன். பெரிய சுன்னி பண்ணுவாங்களான்னு கேட்டேன் இல்லையா? அந்த ஃபுல் vlog நீ போய் செக் அவுட் பண்ணிப்பார். அவர் வந்து முன்னாடி எனக்கு பண்ணார். அப்போ அவர் என்ன சொல்லுவ நீ? அப்போ நீ பெரிய ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஃபாதர் இஸ் நாட் கிவிங் பெட்ரோல் மயிறு அப்படின்னு. ஆமாம், எங்கள் அப்பா வந்து எனக்கு பெட்ரோல் தரத்துல, நான் காசு கொடுத்து போய் போட்டால் தான் பெட்ரோல் உண்டு. இன்னும் உங்கள் அப்பா வந்து எனக்கு தரத்துல, இல்லை வேறவங்க அப்பா வந்து எனக்கு தரத்துல. நான் கஷ்டப்பட்டு என் காசில் போய் பெட்ரோல் போட்டால் தான் உண்டு. அது யுவர் ஃபாதர் இஸ் நாட் கிவிங் பெட்ரோல் மயிறு போடா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் போவன் டாஷ் வந்து போட்டு ஸ்டார்லாம் போட்டு என்னடா நோண்டுறீங்க அப்படின்னு இருக்கான். ஆக்சுவலாக இது வந்து என்ன அர்த்தம் சொல்லிக்கிறான் அப்படின்னா அவன் புண்டை ஏண்டா நோண்டுறீங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் ஸ்குவாட் அதுதான் இருக்கும் நினைக்கிறேன். நான் அவள் போட்டு ஸ்லாஷ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ மேபி யாரோட செக் அவுட் பண்ணுவாதுன்னு ஸ்லாஷ்லாம் போட்டுக்கிறேன். ஸோ கிளியராக எனக்கு புரியுது. அவள் புண்டை ஆளா நோண்டுறீங்க அப்படின்னு கேட்குறா. அவள் இங்கே போய் நோண்டிட்டு வரணுமா நினைக்கிறேன் தெரிஞ்சு. சார் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேய் தற்கொலை பப்ளிக்கில் அப்படி பண்ணக்கூடாதுடா, இவ்வளோ மெச்சூர் பிஹேவியர் பண்ணால் உனக்கு திம்முறா. ஆக்சுவலாக ஸ்குவாட் எனக்கு வந்து ஒரு டவுட். இந்த தற்கொலை சொல்கிறாங்களே அது வந்து என்ன அர்த்தம்? ஏன்னா ரொம்ப கமெண்ட்ஸ் வந்து தற்கொலை தான் வந்துக்குது. ஸோ அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. அது மேபி கண்டிப்பாக பேட் வேர்ட்ஸாக இருக்கும். அது உங்களுக்கு ஏன்னா தற்கொலை அர்த்தம் என்ன தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்குவாட். ஸோ அடுத்த கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து போடா தகுடியா பையனே. ஆக்சுவலாக எனக்கோ பேச வரும், நான் வந்து பேச விரும்பல. நான் வந்து கமெண்ட்ஸ் தான் பச்சுங்கிறேன். பேச சொன்னால் நான் இதோட ட்ரிபிளாக பேசுவேன். போடா தகுடியா பையன் பேசுகிறேன். இது விட்டுரு, இது இக்னோர் பண்ணிடுவது. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து புண்டை இஸ் ஜென்டல் மேன். அப்போ நான் வந்து ஜென்டல் உமன் சொல்கிறேன் அவரை இல்லை கேட்குறேன். இவன் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறா புண்டை இஸ் ஜென்டல் மேன் கேட்டு ஃபயர் விட்டுக்கிற பக்கத்தில். இப்போ நான் வந்து கேட்குறேன். நான் அந்த கமெண்ட் பண்ணல அவர் நான் வந்து ஜென்டல் உமன்னு சொல்கிறேன். அவர் இல்லை இப்போ நான் வேறு என்ன சொல்லுவேன், நான் டீசெண்டாக ப்ரோ அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ப்ரோ த்ராட்டல் பண்ணேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டே ஜென்டல் மேன்ரா அப்படின்னா எனக்கு தெரியாதா எனக்கு சொல்லு. இல்லை அவ்வளோ மெச்சூர்ட் இல்லை அவன் ஜென்டல் மேனுன்னு. ஓகே ஸ்குவாட், நீங்கள் வந்து யோசிச்சுக்கோ என்னன்னா வந்து இவ்வளோ சீப்பாக வச்சுக்கிறாங்க கமெண்ட்ஸ். இன்னும் சீப்பாக இருக்குது. அதெல்லாம் கமெண்ட்ஸில் தேவை. சரி ஏன்னா என்ன மனுஷன் ஹர்ட் ஆயிடுச்சால என்ன வந்து யோசிச்சுன்னா அப்படிலாம் எதுனாலும் நான் எப்பவுமே நார்மலாக தான் இருக்கிறேன். அது வந்து நார்மல் கமெண்ட்ஸ்ன்னு நினச்சி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். ஸோ நல்லது இருந்தால் என்ன நல்லது என்று சொல்லியிருந்தால் வந்து அந்த மைண்டில் எடுத்துக்குவேன். கெட்டதுன்னா வந்து நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணி போயிடுவேன். அவ்வளோ சீரியஸாக இருக்குது. சீரியஸாக இந்த முன்னாடி வந்து இந்த முன்னாடி வந்து இல்லி பேசிட்டு மாட்டேன் இப்போ வரைக்கும். அந்த சீரியஸாக எதுவுமே எந்த கமெண்ட்ஸும் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். நார்மலாக கிடைக்கிறது இந்த காரில் வந்து இந்த காரில் விட்டு போயின்னே இருக்கேன் அவ்வளோ தான். ஸோ சப்போஸ் நீங்கன்னா சேனலில் இல்லை இந்த கண்டென்ட் கிரியேட்டர் என்ன ஒரு சேனலில் இதை ஓன் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம கருத்து வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அந்த கண்டிப்பான பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் வந்து ஈகோட கமெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து திமிரோட கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை வளர விடாமல் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து சப்போஸ் நீங்கள் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை என்ன ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ் வந்து சீரியஸாக இருக்கானீங்க கண்டிப்பாக சரி, அந்த லைஃப்லேயே சரி இல்லை சோஷியல் மீடியாவில் சரி எதில் ஒன்று எந்த கமெண்ட்ஸும் சரி இல்லை நேர்லேயே எதாவது சொன்னாங்கன்னா அந்த இது ஒன்று எதுவுமே இருக்காதீங்க. அதை தள்ளி விட்டுன்னு போயினே இருங்க அவ்வளோதான்.